சவுதி அரேபியாவில் நிகழ்ந்த பேருந்து விபத்தில் மதினாவுக்கு உம்ரா புனித பயணம் மேற்கொண்ட இந்தியர்கள் 45 பேர் உடல் கருகி பலியாகினர். பயணிகள் அனைவரும் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விபத்தை சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் உள்ள இந்திய துணை தூதரகமும் உறுதி செய்திருக்கிறது. மெக்காவிலிருந்து மதினாவுக்கு புனித பயணம் வந்தவர்களை ஏற்றி சென்ற பேருந்து மதினாவிலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் டீசல் டேங்கர் லாரி மீது மோதியதால் இந்த பயங்கர விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்தில் பயணம் செய்தவர்களில் ஒரே ஒருவர் மட்டுமே உயிர் பிழைத்துள்ளார். 45 பேர் உடல் கருகி பலியாகினர். உயிர் பிழைத்த முகமது அப்துல் என்பவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விபத்து குறித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெயசங்கர் தமது எக்ஸ் பக்கத்தில், மதினாவில் இந்தியர்கள் சென்ற வாகனம் விபத்துக்குள்ளான நிகழ்வு அறிந்து மிகவும் அதிர்ச்சியடைந்தேன். ரியாத்தில் உள்ள நமது தூதரகமானது சவுதி தூதரக அதிகாரிகளுடன் பேசி வருகிறது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்களுக்கு அரசு முழு ஆதரவை அளிக்கும். அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தெரிவித்துள்ளார். இந்த விபத்தை தொடர்ந்து ஜெட்டாவில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் ஒரு கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டு ஒரு உதவி எண்ணும் வழங்கப்பட்டுள்ளது. சவுதியில் தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்த 45 இந்திய உம்ரா பயணிகள் உயிரிழந்த துயர சம்பவம் மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாகவும் பலியானவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் மு. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்று அவர் தமது விருப்பத்தை தெரிவித்துள்ளார்.